வணக்கம். மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு திரும்பி வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ம் இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான, ரொம்பவே தனிப்பட்ட அனுபவத்தை தான் அலசப் போறோம். இது ஒரு மருத்துவரோட உண்மை கதை. ஆமா. இந்த மரணத்துக்கு பிறகான அனுபவம், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்கல்ல, அது வெறும் கற்பனையா, இல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான உண்மைகள் ஏதாவது இருக்கா? ஆமா, நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் டாக்டர் சுஷீலா சௌத்ரியோட ஒரு நேர்காணல். ஒரு மருத்துவர், அதாவது முழுசா அறிவியலை நம்புற ஒருத்தர் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்தை சந்திச்சா என்ன ஆகும்? கரெக்ட். அவங்க பார்த்தது என்ன, உணர்ந்தது என்ன, முக்கியமா அந்த ஒரு சில நிமிடங்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்திச்சுங்கிறத தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, வாங்க இந்த ஆய்வா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒட்டுமொத்த அனுபவத்துக்கும் தொடக்க புள்ளியா இருந்த அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? டாக்டர் சுஷீலா ராஜஸ்தான்ல தன்னோட அரசு குடியிருப்புல இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண நாள் தான் அது. ஒரு ஸ்டூல் மேல ஏறி வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சரி. அப்போ திடீர்னு மார்புக்கு கீழே ஒரு கடுமையான வயிற்று வலி, கூடவே தாங்க முடியாத தலைச்சுற்றலும் வந்திருக்கு. ஓ, அப்போ ஸ்டூல் மேல இருந்து விழுந்துட்டாங்களா? ஆமா, ஆனா அந்த நொடியிலையும் ஒரு மருத்துவரோட நிதானம் பாருங்க. தலையில அடிபடக்கூடாதுன்னு பக்கத்துல இருந்த படுக்கறை பக்கம் சாஞ்சி தன்னோட கணவர் பேரை சத்தமா கூப்பிட்டபடியே தான் கீழே விழுந்திருக்காங்க. ம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப விசித்திரமாக தொடங்குது. எப்படி? அவங்க விழுந்ததை உணர்றாங்க. ஆனா அதே சமயத்துல கீழே விழுந்து கிடக்கிற தன்னோட உடலை கூரைக்கு கொஞ்சம் கீழே இருந்து பார்க்கவும் செய்றாங்க. ஒரு நிமிஷம். இது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துலயும் இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்களா? அவங்களுக்கே குழப்பமா இருந்திருக்குமே. பயங்கரமான குழப்பம். அவங்களே சொல்றாங்க, நான் இரண்டாக பிரிந்து விட்டேனா அப்படின்னு ஒரு திகைப்பு. ஆமா, யாருக்கு தான் இருக்காது? இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்க கண்ணுக்கு தெரியாத அந்த வடிவத்தை நகர்த்தி பக்கத்துல இருந்த அலங்கார மேஜை கண்ணாடி முன்னாடி போய் நின்னு இருக்காங்க. கண்ணாடியில? ஆமா. ஆனா கண்ணாடியில அவங்க உருவம் தெரியல. இத பார்த்ததும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் பயமும் வந்துருச்சு. நிச்சயம் பயமா தான் இருந்திருக்கும். தன் உடம்பு கண்ணாடியில தெரியலன்னா யாருக்கு தான் அதிர்ச்சியா இருக்காது? அப்புறம் என்ன செஞ்சாங்க? அந்த பயத்துல உதவிக்கு கத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போதான் இன்னும் ஒரு விசித்திரமான அனுபவம் நடந்திருக்கு. அது என்ன? காந்த அலைகள் மாதிரி சில அலைகள் தன்னோட தலைய தொடரத உணர்ந்திருக்காங்க. வெறும் அலைகள் மட்டும் இல்ல, அது கூட வார்த்தைகளும் வந்திருக்கு. வார்த்தைகளா? யார் பேசுனாங்க? அதுதான் மர்மம். ஒரு குரல் இல்ல, ஆனா ஒரு எண்ண அலை மாதிரி. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ம். இவங்க மனசுக்குள்ள ஆம்னு சொன்னதும் பார் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கு. பார்ன்னு சொன்னதும் என்ன தெரிஞ்சது? அவங்களுக்கு ஒரு விசேஷ சக்தி கிடைச்ச மாதிரி கீழே கிடந்த தன்னோட உடலை அவங்களால ஊடுருவி பார்க்க முடிஞ்சது. ஊடுருவி பார்க்க முடிஞ்சதா? ஆமா, உடம்போட மேல் தோல் திடீர்னு கண்ணாடி மாதிரியாகி உள்ள இருந்த இதயம், நுரையீரல், கல்லீரல்னு எல்லா உறுப்புகளும் அச்சசலா தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு டாக்டர். தன்னோட உள் உறுப்புகளையே வெளியில இருந்து பார்க்கறதுங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு மருத்துவர் கண்ணோட்டத்துல என்ன கவனிச்சாங்க? அதான் இங்க ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒரு நிபுணரா அவங்க தன்னோட உறுப்புகளை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதயம் ரொம்ப வேகமா, கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு 200-250 முறை துடிக்கிறத கவனிச்சாங்க. ஓ, மருத்துவ மொழியில இத ஃப்ளட்டரிங்னு சொல்வாங்க இல்லையா? கரெக்ட், ஃப்ளட்டரிங். அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. இதயம் இப்படி அதிவேகமா துடிக்கிறதால ரத்தம் பம்ப் செய்யப்படல, அதனால உடம்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம வலி ஏற்படுதுன்னு துல்லியமா கணிச்சிட்டாங்க. ஆனா அந்த வலிய அவங்க உணர்ந்தாங்களா? இல்ல, அதான் மிகப்பெரிய திருப்புமுனை. அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறந்தது. இந்த வலியை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும்? நான் தான் இந்த உடல்லிருந்து வெளியே குதிச்சு விட்டனே அப்படின்னு நினைச்ச அடுத்த கணமே அந்த உடம்பு வேற, தான் வேறங்கிற ஒண்ணுமே அவங்களுக்கு முழுசா புரிஞ்சிடுச்சு. அவங்க இப்படி தன்னோட உடலை வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கணவர் உள்ள வந்தாரே, அப்போ என்ன நடந்தது? அந்த சூழலை அவங்க எப்படி பார்த்தாங்க? ஆமா, அவங்க அலறல் சத்தம் கேட்டு அவங்க கணவர் பதற்றமா ஓடி வர்றாரு. கீழே கிடக்கிற உடம்புக்கு முதலுதவி செய்ய முயற்சி பண்றாரு. சரி. அந்த உடம்பு கிட்ட பேசுறது, கைய தூக்க சொல்றது, ரத்த அழுத்தத்தை சோதிக்க முயற்சி பண்றதுன்னு அவர் படுற பதற்றத்தை எல்லாம் இவங்க மேலே இருந்து ஒரு சாட்சியா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப விசித்திரமான நிலை. அவங்களுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? நான் இங்கதான் இருக்கேன், ஏன் என்ன பார்க்காம அந்த உடம்பு கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தோணி இருக்குமே. அதேதான், அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா பயத்தை விட அந்த உடலுக்கு வெளியே இருந்த நிலையில ஒரு விதமான அமைதியையும் பாரமற்ற தன்மையையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் உணர்ந்திருக்காங்க. ஓ, அந்த சூழல் அவங்கள ரொம்பவே ஈர்த்திருக்கு. அந்த ஆனந்தத்துல அறைய விட்டு வெளியில பறந்து போகலாம் நினைக்கும் போது அதே மர்ம அலைகள் மறுபடியும் மறுபடியும் வந்ததா? ஆமா,
வந்து இங்கேயே நில்லுன்னு ஒரு கட்டளை போட்டிருக்கு. மறுபடியும் அதே அலைகளா? அது யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா? அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன்னா அந்த குரல் யாரென்று தெரியாவிட்டாலும் அது தன்னோட நலன் விரும்பி அதை மீற முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. அதனால அங்கேயே நின்றுட்டாங்க. சரி, ஒரு பக்கம் இவங்க வெளியில இருந்து அமைதியா பாத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க கணவர் உடம்புக்கு முதலுதவியே செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் எப்படியெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு? கொஞ்ச நேரத்துல தன்னோட கணவரோட முகத்துல இருந்த பதற்றம் குறைஞ்சு முகம் இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறுறத கவனிச்சாங்க. ம். உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம். கீழே கிடந்த தன்னோட உடலை மறுபடியும் ஊடுருவி பார்த்தா இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளே இருந்த சிஸ்டம் எல்லாம் சரியா வேலை செய்ய தொடங்கியிருந்தது. கணவரோட பதற்றம் தணிஞ்சதை பார்த்து இவங்களுக்கும் நிம்மதியா இருந்திருக்கும். ஆமா, அவங்க அப்படி நிம்மதியா உணர்ந்த அடுத்த கணமே அந்த அலைகள் 3வது முறையா அவங்கள தொடர்பு கொண்டன. இப்போ என்ன சொல்லுச்சு? இப்போது நீ திருப்தியாக இருக்கிறியாயா அப்படின்னு கேட்டிருக்கு. இவங்க ஆம்னு சொன்னதும் அப்படியானால் போ அப்படின்னு ஒரு கட்டளை வந்திருக்கு. அந்த போ என்ற கட்டளைக்கு பிறகு என்ன ஆச்சு? அவங்க விருப்பமில்லாம மறுபடியும் அந்த உடலுக்குள்ளேயே தள்ளப்பட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். அடுத்த நொடி ஒரு பெரிய அதிர்வோட அவங்க மீண்டும் தன்னோட உடலுக்குள்ள புகுந்ததை உணர்ந்தாங்க. ம். அதுவரைக்கும் வெளியே உணர்ந்த அந்த ஆனந்தம், பாரமற்ற தன்மை எல்லாம் மறைஞ்சு இப்போ இந்த உடல் ஒரு பெரிய பாரமா, ஒரு கூண்டா தெரிஞ்சுது. ஓ, அந்த கூண்டுக்குள்ள மறுபடியும் அடைபட்டதை நினைச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அவங்க கணவர் அவங்க வலிக்காக அழறாங்கன்னு நினைக்கிறாரு, ஆனா அவங்களோ அந்த வலி இல்லாத ஆனந்த நிலையை விட்டுட்டு இந்த கூண்டுக்குள்ள திரும்ப வந்துட்டோமேன்னு அழறாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரே நிகழ்வு, 2 முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டங்கள். அவங்க கணவர்கிட்ட இத பத்தி பேச முயற்சி பண்ணாங்களா? ஆமா, உடம்புல இருந்த சோர்வுல அப்ப முடியல. சில நாட்கள் கழிச்சே தனக்கு நடந்த இந்த முழு அனுபவத்தையும் கணவர்கிட்ட விவரிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? நம்பினாரா? அதுதான் இல்ல. ஒரு மருத்துவரான அவரும் அறிவியல் பார்வையிலேயே இத அணுகினார். உடம்புக்கு ஆக்சிஜன் குறைஞ்சா மூளையில இந்த மாதிரி மாயத்தோட்டம், அதாவது ஹாலுசினேஷன் வர்றது சகஜம் அப்படின்னு சொல்லி அதை முழுசா நிராகரிச்சிட்டாரு. இது மருத்துவ உலகத்துல ஒரு பொதுவான விளக்கம் தானே. அதாவது மூளைக்கு ஆக்சிஜன் குறையும் போது ஏற்படுற ஒருவித பிரம்மை, அதாவது ஹைபாக்சியா நிலைன்னு சொல்வாங்கல்ல. ஆமா, அவருடைய கணவர் சொன்னது போல மருத்துவ உலகத்தில் இதை ஹைபாக்சியா என்றுதான் பொதுவாக கருதுவார்கள். ஆனா சுசிலாவின் அனுபவத்தில் இருக்கும் சில விஷயங்கள் இந்த விளக்கத்தை கேள்விக்குள்ளாக்குது. என்ன மாதிரி விஷயங்கள்? 1, அந்த அனுபவத்தின் அதீத தெளிவு. 2வது, ஒரு மருத்துவராக தன்னோட உடலின் உள்நிலையை வெளியிலிருந்து துல்லியமாக அவங்க கணிச்சது. ஆமா, அந்த ஃப்ளட்டரிங் விஷயமெல்லாம். கரெக்ட். 3வது, இந்த அனுபவத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட நிரந்தரமான ஆழமான மாற்றம். இதெல்லாம் இது ஒரு சாதாரண பிரம்மைங்கிற மருத்துவ விளக்கத்தை தாண்டிய ஒரு கேள்வியை எழுப்புது. ஆமா, ஏன்னா இந்த அனுபவம் அவங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்திடுச்சுன்னு சொல்றீங்க. நம்ம பலருக்கு வாழ்க்கையின் நோக்கம்ங்கிறது வேலை, குடும்பம், சம்பாத்தியம்னு இருக்கு. ஆனா ஒரே ஒரு அனுபவம் இதையெல்லாம் அர்த்தப்பட்டதா மாத்திடுச்சுன்னா? நிச்சயமா. அதுவரைக்கும் ஒரு மருத்துவராக பணம் சம்பாதிக்கிறது, பிரைவேட் பிராக்டிஸ் பண்றதுன்னு இருந்த இலக்குகள் எல்லாம் அவங்களுக்கு அர்த்தமற்றதா போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல உணர்கிறேன். மற்றவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆனால் அது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு உணர ஆரம்பிச்சாங்க. அடையப்பா. அதன் பிறகு அவங்களுடைய ஒரே இலக்கு இதுதான். நான் விரும்பும்போது இந்த உடலிலிருந்து வெளியேறவும், விரும்பும்போது உள்ளே வரவும் உதவும் அந்த சாவியை நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, அந்த சாவியை தேடி பல புத்தகங்களை படிச்சாங்க, பல ஆன்மீகவாதிகளையும் சந்திச்சாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கல. கீதையில ஆன்மா வேறு, உடல் வேறுங்கிற கருத்து மட்டும் ஓரளவு ஆறுதல் தந்துச்சு. அப்புறம் கடைசியில வேற வழி இல்லாம அவங்களே ஒரு பயிற்சியை தொடங்கினாங்க. என்ன பயிற்சி அது? ரொம்ப எளிமையானது. தினமும் ராத்திரியில தனிமையில உட்கார்ந்து தன் உடம்பு கீழே விழுந்துட்டதாகவும் தான் ஆன்மாவா வெளியேறிட்டதாகவும் தியானிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, அந்த அனுபவத்தை திரும்பவும் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆமா, அந்த மரண விளிம்பு அனுபவத்தின் உணர்ச்சிகளை மனசுக்குள்ள மறுபடியும் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. ஆச்சரியமா சில நாட்கள்லயே உடலுக்கு வெளியே இருந்தப்போ உணர்ந்த அதே அமைதியையும் ஆனந்தத்தையும் அவங்களால மீண்டும் உணர முடிஞ்சது. அப்போ அவங்க தேடின அந்த சாவி கிடைச்சிருச்சா? கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த பயிற்சியின் போது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. அவங்க தன்னோட முழு உடலும் சுருங்கி புருவ மத்தியில ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளிப்புள்ளியா மாறுறத உணர்ந்தாங்க. ஒளிப்புள்ளியா? ஆமா, அந்த ஒளிப்புள்ளி உடல்ல இருந்து வெளியேறி வானத்தை ஊடுருவி ஒரு இருண்ட சுரங்கப்பாதை வழியா பயணிச்சுது. அந்த பாதை தன்னோட ஒளியாலே உருவானது போல தோணுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு நிமிடம், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
டாக்டர் சுஷீலா பார்த்த இந்த ஒளி சுரங்கப்பாதை உலகெங்கிலும் உள்ள இது போன்ற அனுபவங்களை பதிவு செய்த பலரும் குறிப்பிடும் ஒரு பொதுமான அம்சம். ஆமா, the light at the end of the tunnel. சரிதான். இது வெறும் மூளையின் ரசாயன மாற்றமா அல்லது உணர்வு நிலை உடலை விட்டு பிரியும் போது ஏற்படும் உண்மையான பயணமா என்பதுதான் இன்றும் தொடரும் விவாதம். மிகச்சரியான புள்ளி. அந்த பயணத்தோட இறுதியில அவங்க ஒரு சிவப்பு ஒளிமண்டலத்தை அடையறாங்க. அங்க அவங்கள போலவே எண்ணற்ற ஒளிப்புள்ளிகள் வரிசையா உட்கார்ந்திருந்திருக்கு. ஓ, அந்த இடத்தோட மையத்துல மிக பிரகாசமான அன்பு மற்றும் அமைதியின் அலைகளை இடைவிடாம வெளிப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு முதன்மையான ஒளிப்புள்ளிய, அதாவது சுப்ரீம் லைட்ட அவங்க பார்த்தாங்க. ஓ, அந்த இடத்துல அவங்க மட்டும் தனியா இல்லையா? அங்க போனதும் என்ன நடந்தது? அவங்க தன்னை 3வது வரிசையில் இருக்கிறதா உணர்ந்தாங்க. அவங்களோட இயல்புப்படி எப்போதுமே முதல் வரிசையில உட்கார்ந்து பழகியதால அங்கேயே முதல் வரிசைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் தோணி இருக்கு. அவங்க அப்படி நினைச்ச அடுத்த கணமே அந்த முதன்மை ஒளியிலிருந்து ஒரு கதிர் வந்து அவங்கள தொட்டு, முதல் வரிசையில் அமர வேண்டுமானால் நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் அதே குரல், அதே அலைவரிசை. தனக்கு மரணத்தின் வாசல்ல கட்டளையிட்ட அதே சக்தி தான் இதுன்னு அவங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்குமே. நிச்சயமா அந்த வார்த்தைகளை கேட்டது அவங்க திகைச்சு போயிட்டாங்க. இது அதே குரல், அதே அலைவரிசைன்னு அடையாளம் கண்டுகிட்டாங்க. உடனே படிக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டதும் போன்னு சொல்லிடுச்சா? அதேதான், போ அப்படின்னு அதே கட்டளை மீண்டும் வந்திருக்கு. அடுத்த கணம் அவங்க தன்னோட உடலுக்கு திரும்பிட்டாங்க. உடம்புக்கு திரும்பினதும் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே. ஐயோ, என்ன படிக்கணும், எங்க படிக்கணும்னு கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆமா, பெரிய ஏமாற்றம் தான். ஆனா அவங்க தேடல நிறுத்தல. தன்னோட தியான பயிற்சியின் போது எங்கே அந்த படிப்பு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பதில் கிடைச்சுதா? கிடைச்சுது. சில காலத்துக்கு பிறகு ஒரு நாள் தியானத்துல மவுண்ட் அபுவில் உள்ள பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படிங்கிற ஒரு பெயர் பலகையை அவங்க தரிசனமாக கண்டாங்க. அங்கதான் அந்த படிப்பு இருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அப்போ அங்க போனாங்களா? அவங்க தேடின பதில்கள் அங்கே கிடைச்சுதா? போனாங்க. அவங்களோட தங்கை ஏற்கனவே அந்த அமைப்புல இருந்ததால இது பத்தி அவர்கிட்ட பேசிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்தப்போ தனக்கு வழிகாட்டிய அதே தெய்வீக சக்தி தான் அங்க போதிக்குதுங்கிறத அவங்க சந்தேகத்துக்கிடமில்லாம உணர்ந்துகிட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சது. என்னது? இறைவன் நம்மை நம்முடைய பெயரால் அழைப்பதில்லை. அப்புறம் அந்தந்த கணத்தில் நாம் எந்த எண்ண நிலையில், எந்த உணர்ச்சி நிலையில் இருக்கிறோமோ அதுதான் நமது அடையாளம். உதாரணமா ஒருத்தர் கோபமா இருந்தா இறைவன் அவரை கோபப்படுபவனே என்றுதான் பார்ப்பார், அவருடைய பெயரால் அல்ல. அன்று அவங்க 3வது வரிசையிலிருந்து முதல் வரிசைக்கு போகணும்னு நினைச்சப்போ முதல் வரிசைக்கு செல்ல விரும்புவோலே என்பதுதான் அவங்களுடைய அடையாளமா இருந்திருக்கு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய திறப்பா அமைஞ்சது. இந்த பேருண்மையை உணர்ந்த பிறகு அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி மாறுச்சு? வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் தவிர்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தியானத்துல அவங்க அடையிற அந்த உயர்ந்த ஆனந்த நிலைய நேரடியா பாதிக்குதுன்னு உணர்ந்தாங்க. சரி. அது மட்டும் இல்ல, உணவு பழக்கத்திலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. உணவு பழக்கத்திலையாமா? அது எப்படி இந்த அனுபவத்தோட தொடர்புபடுது? ஆமா, அசைவ உணவு மட்டும் இல்ல, வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை சாப்பிட்ட நாட்கள்ல கூட தியானத்துல அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியலன்னு அனுபவபூர்வமா உணர்ந்தாங்க. அப்படியா? தூய்மையான சைவ உணவு மட்டும்தான் அந்த நிலையை தக்க வைக்க உதவுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சுருக்கமா சொன்னா அந்த தெய்வீக அனுபவத்தை மீண்டும் மீண்டும் பெறணும், அந்த உயர்ந்த நிலையில நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக தம் வாழ்க்கையை முழுமையா ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்க. அது ஒரு நிர்பந்தமா இல்லாம அந்த ஆனந்தத்தை அடையிற ஒரு வழியாவே அவங்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த அனுபவத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? டாக்டர் சுஷீலாவை பொறுத்த வரைக்கும் இந்த அனுபவத்திலிருந்து அவங்க அறிந்து கொண்டது இதுதான். உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், அது உடலை சார்ந்தது இல்ல, அது ஒரு தனித்துவமான இருப்பு. உடல் செயலிழந்த பிறகும் அந்த உணர்வு நிலை தொடர்ந்து இயங்குது, பாக்குது, உணருது. அவங்க கதை உணர்வு நிலைங்கிறது மூளையோட ஒரு ரசாயன விளையாட்டு மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவது இருக்காங்கிற கேள்விய வலுவா முன்வைக்குது. ஒரு மருத்துவ நிபுணரோட வாழ்க்கை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தால எப்படி முழுசா மறுவரையறை செய்யப்பட்டிருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இது அவங்களுடைய உலக பார்வைய, வாழ்வின் நோக்கத்தையே மாத்திடுச்சு. ஆமா, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம அடையாளம் இந்த உடலோ பெயரோ பதவியோ இல்ல, ஒவ்வொரு கணமும் நாம கொண்டிருக்கிற எண்ணங்களும் உணர்வு நிலையும் தான் நம்மோட உண்மையான அடையாளம்னா. நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும் யோசிச்சு பாருங்க.